அப்படியே பையனுக்கு ஆட்டம் கத்து கொடுக்குறீங்களா? ஆமாண்டா, அக்கம் பக்கத்தூர் எல்லாம் வாந்தி பேதி வந்து 10-15 மொத்தமா போகுதா. ஆட பக்கத்தூருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமலா போயிடும். எப்படி ஒரு 40-50 மண்டை போடும்னு நினைக்கிறேன். போடும் நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் நெஞ்சு பாவமா பண்ணிருக்காங்க. மச்சான், இந்த சீசன்லயே கூரையை பிரிச்சுட்டு ஓட்டு வீடா கட்டிரு. 50ங்கிறது 100 விழுந்துச்சுன்னா ஓட்டு வீடு என்ன மச்சி வீடே கட்டிடுவேன். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள புந்துக்கலாம். எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா? இல்ல, நான் கால்ரா இன்ஸ்பெக்டர். பக்கத்தூர்ல கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி. நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விடாது. ஒரு சாவு விடாதா? மகனே, முத சாவே நீதான். இனிமே நான் இந்த தொழிலுக்கு போக மாட்டேன். ஏண்டா? வீடு விட பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா? அதை விட பட்டிங்கிறது சாகலாம். எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? என்னது? என்ன வார்த்தை பேசுறான் பாரு தொடல. இது பிச்சை எடுக்கிற தொழிலா? இத வச்சுதான் இவன் பரம்பரையை வாழ்ந்ததுங்கிறத மறந்துட்டு போயிடலாம். அது அவன் மேல தப்பு இல்லைன்னா கஷ்டப்பட்டு 4 எடுத்து படிக்க வச்ச பாரு. அதான் அண்ணே, உன் பிள்ளையாவது வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுது. என்னது ஒண்ணு இருக்க? அது வேலைக்கு போற இடத்துல எல்லாம் தகராறுல பண்ணிட்டு வருது. வணக்கங்க. வணக்கங்க சாமி. பையன் யாருங்க? நம்ம பையன் தாங்க. படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவனை ஏன் வீணாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க. நீங்க வேற வயிற்றுச்சல கலப்பாதீங்க வாத்தியார் ஐயா. ஏற்கனவே வச்சுட்டு நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான். படிப்பு கிடிப்புன்னு பேச்சை எடுக்காதீங்க. அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும். இது என் பையன் தான் ஐயா. இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா? நல்ல வாயில்களை வந்த போது வாத்தியார. இப்பதான் காலுக்கு சலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்க. 4 காசு சம்பாதிக்க நேரத்தில் அதை கெடுத்துவீங்க போட்டிருக்க. ராஜா வாடா. புரியாம பேசுறீங்களே. குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல. இதுல இதுகளை வேற வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா? கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க. முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க. படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை திறங்க. இது கூட தெரியாம நீங்க எல்லாம் எதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கிறீங்க? படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோனடிக்க சொல்றீங்களா? அதுக்கு இப்பவே அடிச்சு போட்டு அடா ராஜா அடி அடிடா அடா அடிமா அடி. அப்பா தொழில தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. யாரும் யாராவும் ஆகலாம். ஏன் நாளைக்கு உங்க பிள்ளைய கூட கலெக்டர் ஆகலாம். எது இதெல்லாம் கலெக்டர் ஆகிறதா? நடக்க கூடியது சொல்லுங்க வாத்தியார். ஏன் நடக்காது? எங்க அப்பா கூட ஒரு கூலிக்காரர் தான். தன் புள்ள கூலி வேலை தான் பார்க்கணும்னு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் ஒரு கௌரவமான வாத்தியாரா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன வாத்தியார் சொல்றது நியாயமா தான் படுது. எத்தனை நாளைக்கு தான் நான் வெட்டியானாவும் நீ டோபியாவும் இருக்கிறது? பசங்களையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம். அதுக்கு முன்னேறான்னு பாப்போம். அப்படியும் முன்னேறலன்னா இருக்கவே இருக்கு கத்தியும் கழுதையும். நீ கூட்டி போங்க. நைனா நீ போ. நைனா நைனா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். நைனா நான் மோளம் தான் அடிப்பேன். நைனா நான் என்னங்க பண்றது வாத்தியாரே? நைனா நீ மோளம் அடி. நைனா கொஞ்சம் கண்ணா, இந்த பாரு சாக்லேட் சாப்பிடுறியா? நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தினமும் சாக்லேட் கொடுப்பேன். வரையா? வெரி குட். நீ போய் படிடா பள்ளிக்கூடத்துல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேன், வாங்க. சரி. சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடணும், சாப்பிடு. குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுறே. முதல்ல பரிச்சு எடுத்து போகுது. தட்டு இங்க இருக்கே, சோத்த தரையில போடுற அங்க போடு. சரி போ. சட்டி பாருக்குள்ள காலை விட்டு உடச்சிடாத. இந்த சாப்பிடணும் சாப்பிடணும். ஏன்னா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. ஐயோ வேணாம் நைனா. நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்து நைனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு. இல்லன்னா கரெக்டா வந்துரு. அப்பதான் நம்ம ஊர்க்காரங்க இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்த உடனே கை கட்டி நிப்பாங்க நைனா. நைனா நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பா வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு நைனா. சரிதான் நைனா. ஐயோ என் கண்ணு. என்ன பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா.
நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கேடா நீ. நைனா, அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய், என் பையன் மட்டும் படிச்சு பெரிய ஆளா வரட்டும், இந்த காலனிவே ஒரு கலக்குறான். சாராய கடை வச்சு கொடுக்குறீங்க. முயற்சி போறீங்க, பிச்சு போடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாட்டா சொல்லு. மம்மி டாடா. தம்பி, என்னதான் சரி பண்ணாலும் ஒருத்தன் வளர்ச்சியை இன்னொருத்தன் தடுக்கவே முடியாது. முயற்சி பண்ணா நீங்க நிச்சயம் முன்னுக்கு வந்துடுவீங்க. சொந்தமா நீங்க தொழில் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, டெஃபினட்டா செய்யறேன். எனக்கு ஒரு சின்ன செலவு கடை வச்சு கொடுத்துருங்க சார், அதுவே போதும். அப்படியே எனக்கு ஒரு சலூன் கடை வச்சு கொடுத்துட்டா, இந்த வட்ட கிராப்பு, கோண கிராப்பு, உச்சி குடுமி இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம ஊரையே அமெரிக்கன் ஸ்டைல்ல கொண்டாடுற சார். என்னடா கடை கடையெல்லாம் போட்டீங்க? ஆமாண்ணே, எல்லா வாத்தியார் பண்ணி அவர் தான் போட்டு கொடுத்தாரு. மாணிக்கத்துக்கு லேண்டர் கடை, எனக்கு கட்டிங் கடை. போன பாத்தீங்களா? மைக்கேல் ஜாக்சன் முடிதிருத்த நிலையம், உரிமையாளர் பெக்கர் பெல். அது என்னது பெக்கர் லொள்ளு? அந்த ஒண்ணுதானே இந்த கடையோட அழகையே கெடுக்குது. அதை தூக்கி தூர போடுற. சரி, இந்தா நம்ம பையனுக்கு முடி நல்லா வெட்டி விடு. ஹலோ, போன பாத்தீங்களா? ஸ்டெப் கட்டிங் 8 rupees, டிஸ்கோ கட்டிங் 6 rupees, சிறுவர்களுக்கு 3 rupees. எப்படியா சரி? இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போர்டு. நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்ட போய்தானடா. இந்தா வெட்டி விடு, நாளைக்கு காசு தரேன். நோ, கடந்த அன்பை கெடுக்கும். காசு இருந்தா உள்ளவா, இல்லனா போயிட்டே இரு. எனக்கு ஏகப்பட்ட கராக்கி உட்கார்ந்துருக்கு. அப்படியா? யா. வாடா நைனா, வா வா நைனா. நீ ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு என் குளிக்கு வந்துதானா தீரணும். அன்னைக்கு ஒன்னு அரையும் குறையுமா புதைச்சு இந்த பெருச்சாலி மண்டை கண்ணையும் காதையும் நாய் நாரி பிச்சை எடுத்து போக வைக்கிறேன்டா. வாடா. இந்த பார்க்க தாயி, உங்க அப்பா மனசு மாதிரி நம்ம 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிருச்சு. நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? பேசாம நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். கதையே கதையே எதுக்கு சொல்றேன்னா, நாம ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா பேர முகத்தை பார்த்த சந்தோஷத்துல உங்க அப்பா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு. விரல் வைக்க இடம் கொடுத்தா உரல் வைக்க இடம் கேப்பியே. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, உன்னை என்னை 2ஆ வெட்டி பலி போட்டுருவாரு. எப்படியோ உங்க அப்பன் கையாலதான் நமக்கு சாவுங்கிறது முடிவாய் போச்சு. நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். ஒரே ஒரு குழந்தை. கத்தாய் வா. பாரு, யாரோ ஒரு புண்ணியவான் நமக்காகவே குடிசையை போட்டு போயிருக்கான். யாரும் வர்றதுக்கு முன்னாடி கதை 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 கருப்போ சிகப்போ ஒரு குழந்தைய பெத்துக்கலாம். கத்தாயி, ஒரு குழந்தைக்கு வழி சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன். காத்தாயி, ஏன் நடக்காது? ஊர்ல நாங்க ஒரு சின்ன கடை வச்சதே உங்க அப்பனால தாங்கிக்க முடியல. எங்க அப்பாவெல்லாம் தூண்டி விட்டு அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம காதல எப்படி ஏத்துக்குவாரு? அவர் ஏத்துக்காடி போறாரு. எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்க. அவங்கள நம்ம காதல ஏத்துக்கலைனா நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம். என்னது, ஊரை விட்டு ஓடி போறதா? வேண்டாமா. அப்படி செஞ்சா எனக்கு மட்டும் இல்ல, எங்க சாதி சனத்துக்கு சேர்ந்தே கெட்ட பேர் வந்துரும். பேசாம நீ உங்க சாதியில ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஏய்யா, ஒரு மீச வச்ச ஆம்பளை மாதிரி நீ பேசல. தைரியம் இல்லாத நீ எல்லாம் எதுக்கே காதலிச்ச? சொல்லு, எதுக்கு காதலிச்ச? விடுமா, என் தம்பி சொல்றதுதான் சரி. ஊர் உலகத்துல சாதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நாம எல்லாம் ஒண்ணு சேரவே முடியாது. நீ என் தம்பியை மறந்துரு. வா தம்பி, போலாம். அவனையும் இது கூப்பிட. இப்படி வா. மாப்பிள, ராசாத்தி கூட உனக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு நான் உங்க அக்கா கூட இந்த குடிசை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வா கட்டாயி. என்கிட்ட வச்சுக்காத. வா தம்பி, போலாம். கட்டாயே கட்டாயே கட்டாயே. வையா மடக்கிட்டு பாத்தியா? என்னை ஆடு அசைக்க முடியாது. டேய், நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன்டா. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு என் பாச கயிற்றுல சிக்கித்தாண்டா ஆகணும். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வருஷம் சாவீங்க, அடுத்த வருஷம் சாவீங்கன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப தான் சோதிக்கிறீங்களே. ஐயோ, நான் எத்தனை நாளைக்கு தாயா குழியை வெட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது? பாரு, அன்பா மரியாதையா சொல்றேன், இது மார்கழி மாசம். இப்ப செத்த நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சுக்கன்னா, ரொம்ப அடம் பிடிச்ச நானே உனக்கு சொல்லிடுவேன்.
வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க? அத மேல தெரிக்கணுமா? யோ யோ நிறுத்தியா, வண்டி நிறுத்தியா, வண்டி நிறுத்தியா, யோ நிறுத்தியா. தாத்தாவை எங்கேயே கொண்டு போறீங்க? சொல்லல இரு, சொல்லல. நீ சும்மா சாமி, வண்டியை தூடியா, தாத்தா தூக்கி கீழே படியா. சாமி, தாத்தாவை எங்க கொண்டு போறீங்க? சொல்லல, எங்க தாத்தாவை டாக்டர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அவரும் கடைசி காலத்துல மக வீட்டுல தான் சாகணும்னு பிரியப்படுறாரு. அதுக்காக தான் மேட்டுப்பட்டிக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன விளையாடுறீங்களா? யார் வீட்டு பணத்தை யார் ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த பணத்தை நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கேன். இது என் பணம். என்ன கேட்காம எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? நான் விட மாட்டேன். இதனால என்ன ரவுஸ் நடக்காதியா? சொல்லல, போகும்போது தடுக்காத. இது அங்க போய் போறது தானே. சொல்லல, எங்க தாத்தா செத்தா உனக்கு என்ன கிடைக்கும்? இது பெரிய வீட்டு சாவு. 200 கிடைக்கும், 400 கிடைக்கும். இவ்வளவுதானே? 500 ரூபாய தரேன். இந்தா, தகராறு பண்ணாத. இது நியாயம். இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு கொண்டா அப்புறம் ஏன் சாமி நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன்? பாப்பா, தாத்தா கொண்டு பாப்பா. ஓட்டியா சாமி, கேளா அங்க போய் பொழைச்சிருச்சுன்னு வைங்க, திருப்பி இங்கேயே கொண்டாந்துருங்க. நம்ம கையாலே அடக்கம் பண்ணிடுவோம். அண்ணே அண்ணே, என்னண்ணே இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அந்த மாடு வீட்டு கிளவி போயிடுச்சு. மாடி விட்டு கிளவி போயிடுச்சா? போயிடுச்சு. சாமி, இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கேன். வருமானத்து மேல வருமானம் போடே. சாமி, ஆத்தா சாவ ரொம்ப சந்தோஷமா எடுக்கணுங்க. பெரியவங்க நீங்க பார்த்து 5 or 10 கொடுங்க சார். போடுங்க சார். வணக்கம். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிற வாத்தியார் சாமி ஆத்தா சாவுக்காக பெரிய மனசு பண்ணி 15 ரூபாய் ஏறாமா கொடுத்திருக்கிறாரு. இந்த சூரியனும் சந்திரன் இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும் நல்லா இருக்கணும். உள்ள கால வச்ச வெட்டிடுவேன். ஓடு காலி நாய, பாசம் பெருசா பொத்துக்கிட்டு வந்துருச்சா? உள்ள வராத, போடி. சாமி சாமி, அத்தைக்கு அத்தை, மாமியாருக்கு மாமியாரு, அவங்களுக்கும் பாசம் இருக்காதா சாமி? அவங்களும் ஒரு ஓரமா நின்று அழுதுட்டு போட்டு விட்டுருங்க சாமி. ஆமா சாமி. இந்த விஷயத்துல நீங்க தலையிட்டீங்க, கொன்னுடுவேன். போங்கடா, போய் வேலையை பாருங்கடா. என்ன திமிர்லாண்டிக்கு போனடி, இன்னைக்கு நான் உழ வேண்டி கிடையாது. இருங்க, குடும்பத்துல 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல கட்டத்துல பிரிச்சு வைக்க கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இங்க பாருங்க வாத்தியார, இந்த விஷயத்தை தயவு செய்து நீங்க தலையிடாதீங்க. போங்க. புறா வழி விடுங்க, வழி விடுங்க. ஓரமா வாங்க. இப்படி வாங்க. வாங்க சாமி. ஓரமா வாங்க. தூக்கிட்டாங்க, தூக்குங்க. கொண்டாங்க சாமி. தூக்கிட்டாங்க. கொண்டாங்க, கொண்டாங்க சாமி, கொண்டாங்க. அது ஏன் காசு? அங்கேயும் வாங்கிக்கிறாங்க, இங்கேயும் வாங்குறாங்கடா. போடுங்க, அரிசி போடுறவங்கள போடுங்க சாமி. சாமி, அரிசி போடுறவங்கள போடுங்க. போடுங்க சாமி. போடு சாமி, போடுப்பா, போடு. போடு சாமி. என்ன 10 பைசா 5 பைசாவு இதை வச்சுட்டு என்னையா பண்றது? நீ எல்லாம் இருக்கே சாவுக்கு வந்த. இந்தா இதை எடுத்து போய் பீடி வாங்கி கொடு. இவெல்லாம் சாவு வீட்டுல சோறதிங்க வந்தவன். நாங்கெல்லாம் பொழைக்க வேண்டாமா? இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த 5 பைசா 10 பைசா வச்சிருக்க கிராக்கி எல்லாம் போனதுக்கிட்ட வந்தீங்க, உங்களே வச்சு எரிச்சிருவேன். என்ன விளையாடுறீங்களா? காசு போடுறவங்கள போடுங்க சாமி, போடுங்க. என்ன எல்லாரும் போட்டாச்சா? அவ்வளவுதானா? இது போடுறா. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் 4 காசை கை நிறைய பாக்குறேன். பங்குஜம், ஏனா முதல்ல கல்யாண விஷயமா போறோம். சவுன நன்னா இருக்கான்னு பாரு. எத்தாப்புல யாராவது வந்துட போறா. ஆகட்டும். ஏனா நிறக்குடம் தான் வருது. நல்ல சகுனம். வாங்க. ஆத்த பாத்துக்கோ. சரிப்பா. சீக்கிரம் வாடி.
ஊரு விட்ட மாதிரிதான். சனியனே, நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதிரில் வர்றிய. இந்த ரோடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? எத்தனையோ ரோடு இருக்கு, அந்த ரோடு வழியா போறதே. சாமி, இனிமே நான் இந்த ரோடு வழியா தான் போவேன், இந்த ரோடு வழியா தான் வருவேன். நீங்க வேணா அந்த ரோடு வழியா போங்க. தொட்டாதரா அபிஷ்டு, நீ உருப்படவே மாட்ட. வாடி, நாளைக்கு போய்க்கலாம். நீங்க வாங்க சாமி, நீங்க வாங்க சாமி. நில்லுங்கடா. வாத்தியார ஊரை விட்டு அனுப்பணும்னு பஞ்சாயத்துல முடிவெடுத்திருக்கு. இது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் மறுபடியும் அந்த ஊருக்குள்ள கொண்டாடுறீங்கன்னா என்னடா அர்த்தம்? அப்புறம் ஊருக்குள்ள பஞ்சாயத்து ஒண்ணு எதுக்குடா இருக்கு? அநியாயத்துக்கெல்லாம் தொலை போறதுக்கு தான். யோ, அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையில வேணாம் சொல்லு. ஊரு ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எல்லாருக்கும் சொந்தம் தான். சாமி, வாத்தியார் மேல எந்த தப்பும் இல்லைங்க. விஷம் கலந்த பழைய சாப்பாட்டை சாப்பிட்டதுனால தாங்க இவன் பையன் செத்தான். ஆமா சாமி, எங்களுக்கே இப்பதான் தெரியும். ஏண்டா, எனக்கு ஆகாதவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு எனக்கு எதிரா இந்த வாத்தியார ஊருக்குள்ள தங்க வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறானுங்க. நீங்களும் அதுக்கு துணை போறீங்களா? இங்க பாருங்கடா, பஞ்சாயத்துல எடுத்த முடிவுதான். அதை மீறி எவனாவது வாத்தியார ஊருக்குள்ள சேர்த்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. வாங்கயா. என்னங்க ஊர்க்காரங்க இப்படி பேசிட்டு போறாங்களே? ஆமா, இவங்க மிரட்டலுக்கு தான் இங்க பயந்துகிட்டு இருக்காங்களாக்கும். நீங்க வாங்க தம்பி, நம்ம வீட்டுக்கு போலாம். இவங்க என்னதான் பண்ணிடுறாங்கன்னு பாத்திரலாம் வாங்க. அத்தா, ஏற்கனவே உங்களுக்கு நாட்டாமைக்கு ஆகாது, மறுபடியும் உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? வாத்தியார் எங்க காலையிலேயே தங்கிட்டு போகட்டும். வாத்தியாரே, நீங்க வாங்க போலாம். சுடல, என்னால இந்த ஊர் ரெண்டு விட வேண்டாம். என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, அது ஒண்ணே எனக்கு போதும். சொல்லல, வாத்தியார் சொல்றதுலயும் நியாயம் இருக்கடா. அவரால இந்த ஊரு ரெண்டு பட்டு போச்சுங்கிற கெட்ட பேர் அவருக்கு வேண்டாம். எப்படி நல்ல பேரோட வந்தாரோ அப்படியே அவர் போயிரட்டுண்டா. கேளுதான் பேசாதீங்க. ஊருக்காரங்களுக்கு பயந்துகிட்டு வாத்தியார் அழிஞ்சுவான்னு பாக்குறீங்களா? ஆனா அவரே போனாலும் நம்ம விடலாமாயா? ஊர்க்காரங்க எல்லாம் நம்மள ஆடு மாடத்தான் நினைச்சாங்க. இவர் ஒருத்தர் தான் நம்ம மனுஷனா பார்த்தாரு. அவருக்காக நம்ம உயிரியை கொடுக்கணும். வாத்தியார் ஐயா நம்ம காலனில தான் இருப்பாரு. அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஒரு கை பாத்துருவோம். வாங்க வாங்க. வாங்க வாத்தியாரையா, வாங்க வாங்க. சாமி, நீங்க வாங்க சாமி. அண்ணா, வாங்க சாமி. இங்க எடுத்த முடிவுக்கு மாறா எவனாவது எட்டப்ப வேலை பாத்தீங்க, ஒரு கால் இருக்காது. இதெல்லாம் கடைசி வரைக்கும் நிலைக்கும்னு நினைக்கிற? பாதியில போறதுங்க. எனக்கு என்னமோ குட்டி நாய் கொலைச்சு பட்டி நாய்க்கு கேடு வந்த கதை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதோ? ஏம்பா வாட, இந்த பயலுக்கு காலனிக்குள்ள குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்களே இருக்கு. வாத்தியாருக்கு புதுசா குடிசை கிடிசை போட்டு கொடுப்பானுங்க. அட, வாத்தியாருக்கு தான் அந்த மூக்காண்டி விட்ட கொடுத்துருக்கமாப்பா. அப்புறம் எதுக்கு இங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க? காலனிக்கு புதுசா பள்ளிக்கூடம் கட்டுறாங்களாம். என்னது பள்ளிக்கூடமா? ஊருக்குள்ளதான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்லப்பா, அப்புறம் இங்க வர எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க? என்ன விவகாரம் பண்ண பண்றாங்களா? இவனுங்களை இப்படியே விட்டு வச்சோம்னு வை, ஊரை ரெண்டாக்கி போடுவானுங்க. ஆமா ஆமா, ஆரம்பத்திலேயே ஒரு மிரட்டி வைக்கணும். என்னடா டேய், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு குழி தோன்றீங்களா? இப்ப வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறேன்டா. டேய் பிச்சை, என்ன ஒப்பம் குரல் கொடுக்கறான்? ஏதோ இங்க வந்து விவகாரம் பண்ணுவான் போல இருக்கு. அட, அந்த ஆளு ஊழவுதாருங்க. நீங்க வேலையை பாருங்க. டேய், அந்த அருவாளை கூட. டேய், இப்ப எதுக்கு நீ அருவா கேக்குற? இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. வா மவனே. டேய், நிறுத்துங்கடா. யாரை கேட்கற பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? என்னடா பேந்த முழிக்கிறீங்க? சொல்லுங்கடா. யோ, யாரை கேட்டியா பள்ளிக்கூடம் கட்டணும்? சொல்லலண்ணே, நீங்க பேசாம இருங்க. இன்னைக்கு 2 கொலை விழுக போகுது. அதுல ஒண்ணு யாருன்னு முடிவாகி போச்சு, இன்னொன்னு யாருன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, என் பையன் ஒரு கொலைன்னு சொன்னானே, அது வேற யாரும் இல்ல, என்னத்தான். நாதாரி பயப்புள்ள செஞ்சாலும் செஞ்சு தொலைச்சிடும். நீ வாண்ணே. சின்ன பசங்க, உனக்கு தெரியாதுன்னு அவனை பத்தி. நீ வாண்ணே. பாத்தீங்களா, ஒரே மரத்துல ஓடி போயிட்டாரு. இந்த ஆளை எப்படி தட்டி வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். பிச்சை, சார். நீங்க எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருங்க. நான் டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு சார் சம்பளம் வாங்குவா? வாத்தியார் வேலையை ராஜினாமா பண்றது. சாமி, எதுக்கு சாமி வேலையை ராஜினாமா பண்றீங்க? ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறதுக்காக தான் கவர்மெண்ட் அனுப்பிச்சு. நானே ஊருக்குள்ள இல்லங்கிறப்போ அந்த வேலையில் நீடிக்கிறது நியாயம் இல்லையே. அப்ப வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சம்பளம் வராத வாத்தியாரையா? சம்பளம் இல்லாட்டி என்னய்யா, நீங்க எல்லாம் இருக்கீங்களே, நீங்க சாப்பிடுற கஞ்சியோ கூட குடிச்சிட்டு நான் உங்களோடய இருந்துடுறேன். உங்க குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சதே, அந்த சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும். வந்துடுறேன். வாத்தியார் இருக்கிற வேலையை விட்டுட்டு நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாத்தியா மச்சான்? உள்ளபடியே நம்ம கொடுத்து வச்சவங்க தான் மச்சான்.